ஹலோ கைஸ். நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, உளுந்து காராமணி மல்லாட்டில பாத்தீங்கன்னா, வச்சுட்டு நம்மளுக்கு பில்லு அதிகமா மொழியும் களை வெட்ட ஆள் வர மாட்டாங்க. அதனால நாம அந்த களைக்கொல்லி அடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வச்சுட்டு 3வது நாளுக்குள்ளேயே களைக்கொல்லி ஒரு மருந்து அடிச்சா பில்லு எதுவும் மொழியாது. ஆனா இந்த மருந்து மெயினா எதுக்கு அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மல்லாட்டிக்கு தான் அடிப்பாங்க. நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் டாப் சொல்லுவாங்க. அது கெமிக்கல் நேம் கண்டென்ட் பாத்தீங்கன்னா பெண்டிமெத்திலின் 30 EC. இந்த மருந்தை எப்ப அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உளுந்து காராமணி மல்லாட்டை வச்ச 4 ல இருந்து 3 நாளைக்குள்ள இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதே மந்தடிக்கு பாத்தீங்கன்னா நேரத்துல வந்து ஈரம் இருக்கணும். அப்பதான் மந்தடிக்கு பார்த்து நம்ம ரிசல்ட் நல்லாவே இருக்கும். எல்லா பில்லுமே மொழியாம தடுக்கும் மருந்து ஸ்ப்ரே பண்ண பார்த்து. இது மந்த அளவு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் மருந்து தேவைப்படும் ஸ்ப்ரே பந்து. அதே பாத்தீங்கன்னா டேங்க் கணக்குல சொல்லணும் பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கேப்பு சில டேங்குக்கு 100 ml ஸ்ப்ரே பண்ணணும். இண்டிமெண்டிலின் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பில்லு 3 நாளுக்குள்ளேயே மருந்து அடித்தனால களைக்கொல்லி அடித்தனால நம்மளுக்கு பில்லு எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்துல மொழியாது. நம்மளுக்கு பயிரும் நல்லா வளர்ச்சி ஓடி வரும். அதே பாத்தீங்கன்னா மருந்து அடிக்காம விட்டீங்கன்னா அவர் பில்லு அதிகமாயிடும். நம்மளுக்கு களை வெட்டுற வேலையும் அதிகமாயிடும். சப்போஸ் அதுக்கு மேல மருந்து அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 15 to 25 நாள்ல தான் நம்ம மருந்து அடிக்கிற மாரி வரும். அதனால வந்து நம்மளுக்கு பயிர் வளர்ச்சியும் கம்மியாகும். நம்ம 15 to 25 நாள்ல களைக்கொல்லி அடிக்க பார்த்து நம்மளுக்கு பயிரும் உட்காந்துதான் ஏந்துக்கும். அதனால வந்து நம்ம 3 நாளைக்குள்ளேயே களைக்கொல்லி அடிச்சா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். பிண்டிமேட்டின் டேட் ஈஸி. இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுனால வந்து நம்மளுக்கு பயிர் எந்த ஃபால்ட்டுமே ஆகாது. ஏன்னா உளுந்து காராமணி மல்லாட்டை பயிர் விதைக்கு பார்த்து பாத்தீங்கன்னா மண் அடியில போயிடும். அதனால நம்ம ஸ்ப்ரே பண்ண பார்த்து நம்மளுக்கு பயிருக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பில்லு எதுவும் மேலே இருக்கிற பில்லு எதுவும் மொழியாது. நம்ம பயிர் வளர்ச்சி நம்மளுக்கு நல்லா இருக்கும். பெண்டிமெத்திலின் 30 EC. நம்ம இந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா எல்லா பயிருமே யூஸ் பண்ணலாம். உளுந்து காராமணி மல்லாட்டிக்கு மெயினா பாத்தீங்கன்னா மல்லாட்டிக்கு நல்லாவே இருக்கும். தேங்க்யூ கைஸ். சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.